சேஃப்டி. விடாமுயற்சியின் வலிமை. காலையில அந்த 100 ஏக்கர் காட்டுல இருக்க மரத்தின் மீது சூரியன் உதித்தது. பூக்கரடியோட மனசுல இன்னமும் தேன் தான் இருந்தது. ஒரு மெத்த மேல படுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்த்து தன்னுடைய அடுத்த சாகசத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. காடுகளுடைய ஆழத்துல இன்னமும் அதிக தேன் மறைந்திருக்கும் அப்படின்னு பூ தனக்கு தானே சொல்லிக்கிட்டு ஒருவேளை இன்னைக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான். அதோட மனசுல ரொம்ப சந்தோஷமும் உற்சாகமும் நிறைஞ்சு இருந்ததாம். இந்த புதிய தேன் தேடலுக்காக பூ தன்னுடைய நண்பர்களான பன்றைக்குட்டி, புலி, முயல், ஈயோர் இவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்தது. அவங்க எல்லாரும் தேனை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு உறுதியா தெரியலனாலும் பூவுக்காக உதவ எல்லாரும் தயாரா இருந்தாங்க. அவங்க காட்டுக்குள்ள ஆழமாக சென்றபோது அங்க இருந்த மரங்கள்லாம் ரொம்ப உயரமா இருந்தது. பாதையெல்லாம் குறுகி போயிருந்தது. காற்று ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவங்க ஒரு பெரிய மரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்துக்கு மேல ஒரு சிறிய துளை இருந்தது, அதாவது ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருந்தது. பூ உடனே அங்கதான் தேன் இருக்குது, நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா ஓட்டம் மிக உயரமா இருந்ததுனால அதை ஏறுவதற்கு ரொம்ப கடினமா இருந்தது. உடனே புலி அந்த மரத்து மேல நான் குதிச்சு ஏறிடுவேன் அப்படின்னு வந்தது. ஆனா அது குதித்த கிளை முறிந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்து முயல் முயற்சி பண்ண வந்தது. ஆனா அது பாதி வழியிலே நழுவி கீழே விழுந்துருச்சு. பன்றிக்குட்டியும் ஈயோரும் நாங்க ரொம்ப சின்னதா இருக்கோம், இவ்வளவு பெரிய மரத்தை ஏறுறதுக்கு நாங்க ரொம்ப பொறுமையா ஏறுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து பூக்கரடி நான் கைவிட மாட்டேன், தேன் இருந்தா நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி மன உறுதியுடன் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சது. மரம் ரொம்ப உயரமா இருந்தனால பூ ரொம்ப சோர்வா உணர்ந்தான். அவனோட கைகள்லாம் ரொம்ப வலிச்சது. அவன் கிட்டத்தட்ட ஒரு முறை நழுவி விழ கூட பார்த்தான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் தனக்காக அங்க தேன் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் தொடர்ந்து மரத்துக்கு மேல ஏற ஆரம்பிச்சான். இதையெல்லாம் கீழே இருந்து பார்த்த பன்றிக்குட்டி கவலைப்படாத பூ, உன்னால நிச்சயம் முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்துச்சு. அடுத்து புலியும் தொடர்ந்து உன் பயணத்தை முன்னேறு அப்படின்னு கீழே இருந்து சொல்லிச்சான். கடைசியா நீண்ட நேரத்துக்கு பிறகு பூ மரத்தோட உச்சத்துக்கு போயிட்டான். ஆர்வமா அந்த துளையின் உள்ள பார்த்தா அங்க தேனே இல்லை. பூ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. இவ்வளோ முயற்சி செஞ்சோமே நமக்கு தேன் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. அப்போ அவனுக்கு ஒன்று தோணுச்சான், என்னோட நண்பர்கள் என்னை எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க, நானும் நம்பிக்கை தளராம முன்னேற முயற்சி செஞ்சேன். இதெல்லாம் நினச்சி பூ ரொம்ப சந்தோஷப்பட்டுதான். கீழே இறங்கி வந்த பூ தன்னோட நண்பர்களிடம் அங்கே தேனே இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் தொடர்ந்து முயற்சி செஞ்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே முயல் சொன்னதான், எல்லாம் சுலபமாக வராது, ஆனால் கடைசி வரைக்கும் எப்படி முயற்சி பண்ணணும் நீ எனக்கு காட்டியிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதான். திடீர்னு ஒரு சலசலப்பான சத்தம் காற்றை நிரப்பியது. அவங்க மேலே பார்க்கும்போது சில தேனீக்கள் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன மரத்துக்கிட்ட பறந்து சென்றதாம். அங்க போய் பார்த்தா அந்த மரத்துல தங்க நிறத்துல ஒரு அழகான தேன் நிறைந்த தேன் கூட இருந்தது. பூவும் அவனுடைய நண்பர்களும் மகிழ்ச்சியோட கொஞ்ச தேனை சேகரித்தார்கள். அவங்க எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சுவையான தேனை பகிர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க. தங்களோட கடினமான உழைப்புக்கு கிடைத்த வெகுமதி அப்படின்னு சொன்னாங்க. மற்றும் விடாமுயற்சியுடன் முன்னேறி சென்றதுக்கு ரொம்ப பெருமிதம் கொண்டார்கள். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் சில விஷயங்கள் கடினமாக இருந்தாலும் இறுதியில் இனிமையான பலன்களை நீங்கள் காணலாம்.